அனாட்டமிக்கும் பிசியாலஜிக்கும் என்ன கரெக்டான வித்தியாசம்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ரெண்டும் ஒண்ணா? இல்ல. இத ஈஸியா புரிஞ்சிக்க ஒரு காரை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு கார்ல இருக்கிற டோர், டயர், இன்ஜின் பார்க்க எப்படி இருக்கு, அதோட பார்ட்ஸ் பேர் என்னன்னு படிச்சா அது அனாட்டமி. அனாட்டமி எப்பவுமே ஸ்ட்ரக்சரை பத்தி மட்டும்தான் பேசும். ஆனா அந்த இன்ஜினுக்குள்ள பெட்ரோல் எப்படி எரியுது, வண்டி எப்படி ஓடுதுன்னு அது வேலை செய்யற விதத்தை பத்தி படிச்சா அது பிசியாலஜி. பிசியாலஜி எப்பவுமே ஃபங்க்ஷனை பத்தி தான் பேசும். ஹவு டஸ் இட் ஒர்க்குங்கிறது தான் மேட்டர். உண்மைய சொல்லப்போனா அனாட்டமிங்கிற வார்த்தைக்கு வெட்டி பார்க்கறதுன்னு அர்த்தம். இது ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி அசையாம அப்படியே இருக்கும். ஆனா பிசியாலஜி ஒரு மூவி பார்க்கற மாதிரி இதுல மோஷன் இருக்கும். இப்போ உங்க உடம்பு உயிரோட இருக்க நடக்கிற கெமிஸ்ட்ரி தான் அது. நம்ம உடம்ப வச்சே இத பார்ப்போம். ஒரு ஹார்ட்ட கையில வச்சு அதுல 4 சேம்பர்ஸ் இருக்குன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா அது அனாட்டமி. ஆனா அதே ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு 72 வாட்டி எப்படி லப்டப்னு துடிச்சு மூளைக்கு ரத்தத்தை அனுப்புதுன்னு பார்த்தா அது பிசியாலஜி. பார்மசியில ஒரு சீக்ரெட் இருக்கு. அனாட்டமி தெரியாம ஒரு மருந்து எப்படி உடம்புல வேலை செய்யும்னு புரிஞ்சிக்கவே முடியாது. சோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனாட்டமி ஒரு போட்டோ, பிசியாலஜி ஒரு மூவி.